அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தா இரு அப்பா கிட்ட சொல்லித்தாரன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பெரியாள் அப்பா கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி கிளாஸ்ல ஒரு பிரச்சனையா இருந்தா இரு கிளாஸ் மிஸ் கிட்ட சொல்லித்தாரன்னு சொல்லி அந்த கிளாஸுக்கு பொறுப்பான டீச்சர் கிட்ட சொல்லுவோம். ஸ்கூல்ல பிரச்சனையா இருந்தா இரு நான் பிரின்சிபல்கிட்ட சொல்றேன்னு அதிபர்கிட்ட சொல்லுவோம். ஆனா அந்த அதிபரே பிரச்சனையா இருந்தா யாருக்கிட்டமா சொல்றது? நிக்கவராட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்றிலே ஓஎல் படிக்கும் மாணவி, இந்த வருஷம் ஓஎல் எழுதியிருக்காங்க, 16 வயது மாணவி. பிரின்சிபல் இந்த 16 வயது மாணவி போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துருக்கிறார். இந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறாரு, உனக்கு ஸ்போர்ட்ஸ் செயலும் தானே, வா உன்னை ஒரு நல்ல ஒரு கோச்சர் இருக்காரு, அந்த கோச்சுக்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வாகனத்தில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. பாடசாலையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. இவளும் நம்பி போயிருக்கா. அதிபர், பிரின்சிபல், பாடசாலையின் அதிபர், இப்படி சந்தேகம் வரும். கூட்டிகிட்டு போய் செய்யக்கூடாததெல்லாம் செய்து தன்னுடைய பாடசாலை மாணவி, 16 வயது ஓஎல் படிக்கும் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தொல்லை கொடுத்திருக்கிறார். நிக்கவராட்டிய போலீஸ்ல அந்த 16 வயது மாணவி புகார் செய்து தற்போது அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த அதிபர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளை இன்னொரு கதையும் சொல்லுது. எனக்கு இப்ப 16 வயது, 5 வருடத்திற்கு முதல், அப்போது எனக்கு 11 வயது, என்னுடைய காதலன் என்ற பெயரில் ஒருவன் வந்து நான் அவனை நம்பினன். என்ன அவன் பாலியல் ரீதியாக என்னை பாலியல் ரீதியான வல்லுறவுக்கு உட்படுத்தினான் என்பதை தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது அந்த பழைய காதலனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த பெண் பிள்ளை நிக்கவராட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தா வீட்டில் அப்பா கிட்ட சொல்லுவோம். அதே போல் பாடசாலையில் ஒரு பிரச்சனையா இருந்தா பிரின்சிபல்கிட்ட சொல்லுவோம். ஒரு வேலியே பயிரை மிக மோசமாக மேய்ந்திருக்கிறது. என்ன செய்யலாம் இது போன்ற அதிபர்களை? அதிபர் சரி, என்ன அவருக்கான தண்டனை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு.